வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம அணிகள் டாப்பிக்லேருந்து புக் பேக் கொஷின் ஒரு 10 பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11வது கேள்வி பாருங்கள். ஏ மற்றும் பி என்பன சதுர அணிகள். மேலும் ஏபி ஈக்குவல் டு ஐ மற்றும் பிஏ ஈக்குவல் டு ஐ எனில் பி என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு அணிகளை பெருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அலகு அணி கிடைக்குது அப்படின்னாலே ஒன்றுத்துக்கு ஒன்று நேர்மாறுன்னு அர்த்தம். அதாவது ஏவோட நேர்மாறு பி, பியோட நேர்மாறு ஏ. இங்கே பிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ பிங்கிறது ஏயினுடைய பெருக்கல் நேர்மாறு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக 12வது கேள்வி. 1 2 2 1 எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 2 4 எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் முறையேன்னு கேட்டிருக்கோம். இது பாருங்கள், ஏற்கனவே நம்ம அணிகளுடைய பெருக்கல் சொல்லும்போதே சொன்னது தான். முதல் நிரல் எடுத்துக்கிறோம். அப்போ 1 எக்ஸையும் பெருக்குனா 1 எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய்யையும் பெருக்குனா 2 ஒய் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற முதல் நம்பர் 2. அப்போ கீழே இருக்கிற எக்ஸ்ஒய்யோடைய வேல்யூவை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2, 0 எக்ஸுக்கு 2 ப்ளஸ் ஒய்க்கு 2 × 0 0. அப்போ 2ன்னு வருது. மீதியும் செக் பண்ணிடலாம். 0, 2 எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 2ன்னு போட்டோம்னா 2 4 வருது. நமக்கு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 2 தான் இருக்குது. அப்போ இது கிடையாது. 0, -2 போட்டாலும் என்னவாயிடும்? -4ன்னு வரும். இதுவும் இல்லை. 1, 1ன்னு போடுறோன்னா எக்ஸுக்கு 1 ப்ளஸ் ஒய்க்கு 1ன்னு போட்டால் 2 2 2 1 3 தான் வருது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 0 அப்படிங்கிறது தான். சரிங்களா? புரியுதுங்களா? அந்த ஒரு லைனை வச்சு நம்ம சொல்லிடலாம். அடுத்து 13வது கேள்வி பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 1 -2 -3 4 மற்றும் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 எனில் பி ஈக்குவல் டு, அதாவது ஏவையும் பியையும் ஆட் பண்ணால் 0 வரணும். ஏ கொடுத்துட்டாங்க. கீழே ஆப்ஷன்ஸில் இருக்கிறது தான் பி. ஒரு நம்பராக இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 1 இங்கேயும் 1 1 கூட்டினா என்ன வரும்? 2 தான் வரும். ஆனால் நமக்கு 0 வரணும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. இங்கே பாருங்கள், 1 -1 1 கூட்டினா 0 வரலாம். அடுத்ததையும் செக் பண்ணி பாருங்கள். -2 + 2 0, -3 + 3 0, +4 -4 0. அப்போ எல்லாமே 0 ஆகிடுது. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இது 0ங்கிறது நல் மேட்ரிக்ஸ் இல்லை வாய்டு மேட்ரிக்ஸ்னு ஏற்கனவே படிச்சிருந்தோம் பார்த்தீங்களா? 0 மேட்ரிக்ஸ்னு அதுதான். அப்போ எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் கரெக்டாக 0 கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி பார்க்கணும். மற்றதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. புரியுதுங்களாமா? ஸோ ஜஸ்ட்டு மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் பாருங்கள். அடுத்தது ஏ ஈக்குவல் டு 4 -2 6 -3 எனில் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது நம்ம ஏற்கனவே அணிகளுடைய பெருக்கல் சொல்லும்போதே சொல்லியிருந்தோம். இங்கே ஏ ஸ்கொயர்னால் நீங்கள் அப்படியே பெருக்கல் ஸ்கொயர் பண்ணி போட்டுறக்கூடாது. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் இந்த கொஷின்லன்னா, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு போட்டுருவோம். கண்டிப்பாக அது ஆன்சர் கிடையாது. ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ இன்ட்டு ஏ, ஏவை 2 வாட்டி பெருக்கணும். பாருங்கள், 4 -2 6 -3 இன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? 4 -2 6 -3. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல் நிரல். அப்போ இந்த 4, -2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காலம் 4 6 எடுத்துக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? நன்னாங்கு 16, 6 2 12. அப்போ 16 - 12 அப்படின்னா என்ன கிடச்சிரும்? 4ன்னு வரும். ஸோ முதல் நம்பர் 4 இருக்கணும். இது ஒன்றுத்தை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். இங்கே 8 இருக்குது, இங்கே -4 இருக்குது, இங்கே தான் 4 இருக்குது. ஆன்சர் கண்டிப்பாக டி தான். உட்காந்து நம்ம மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பாருங்கள், வேணால் நம்ம செக் பண்ணுறதுக்காக அடுத்ததை செஞ்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவோம்? மறுபடியும் இந்த 4, -2 மாற்றாமல் இங்கே வருவோம். -2 -3. அப்போ 4 2 -8, 3 2 6, -2 +6. அப்போ -8 + 6னா என்ன கிடைக்குது? -2. அதுதான் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வேணால் அடுத்தது இந்த 6, -3 எடுத்து இதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே அணிகளுடைய பெருக்கல் நடத்துகிறப்ப இது நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணி காட்டியிருக்கேன். இந்த 4 டேர்முமே எப்படி வரும் அப்படிங்கிறத. ஸோ அதுதான் இங்கே என்னென்னா, இந்த ஏ ஸ்கொயரை வச்சு கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரீசன் நம்ம டக்குன்னு ஸ்கொயர் பண்ணி இதை போட்டுருவோன்றதால. ஆனால் அப்படி கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக 15வது கேள்வி பாருங்கள். ஏயின் வரிசை m×n மற்றும் பியின் வரிசை p×q என்க. மேலும் ஏ மற்றும் பி ஆகியனவற்றின் கூடுதல் காண இயலும் எனில், அதாவது நம்ம அணிகளுடைய கூடுதல் சொல்லியிருக்காங்க. நம்ம 2 வீடியோக்கு முன்னாடி அணிகளுடைய கூடுதல் சொல்லும்போதே சொல்லியிருந்தோம். 2 அணிகளை கூட்டலோ இல்லை கழித்தலோ செய்கிறோம் அப்படின்னா 2த்தோட ஆர்டரும் எப்படி இருக்கணும்னா சேமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஏவோட வரிசை m×nன்னு சொல்லியிருக்காங்க, பியோட வரிசை p×qன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வரிசையும் சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கூட்ட முடியுமே. பெருக்கல்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட காலம் இதோட ரோன்னு பார்ப்போம். கரெக்டாக இங்கே அவங்க பெருக்கல் சொல்லலை, கூடுதல். அப்போ என்ன அர்த்தம்? எம்மும் பியும் சமமாக இருக்கணும், என்னும் கியூவும் சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கூட்ட முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி
M ஈக்குவல் டு P, N ஈக்குவல் டு Q. சரிங்களாம்மா? ஸோ இதோட அணிகள் புக் பேக் கொஷனில் 15 கொஷின் முடியுது. ஏற்கனவே 2 வீடியோவில் 5 கொஷின்னு 10 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு 5 கொஷின் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.